ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த 40 நாள் தொடர்ந்து நம்ம சபையில் என்ன நடந்துட்டுருக்குது? சிலுவை தியான கூட்டம் நடந்துட்டுருக்குது. ஒவ்வொரு நாளும் அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்குல்ல. இதே ஜெபம் வேறு சபையில் நடக்குதுன்னு சொன்னால் ஒன்று ஊழியக்காரரோ இல்லை ஊழியக்காரருடைய குடும்பமோ நடத்தும், விசுவாசிகள் அதை கேட்டுட்டு போவாங்க. ஆனால் இந்த சபையில் ஊழியக்காரர் குடும்பமோ விசுவாசிகளை எழுப்பி நீங்கள் நடத்துங்க, நீங்கள் ஆராதனை நடத்துங்க, நீங்கள் ஜெபத்தை நடத்துங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன பண்ணுது? நம்மளை எழுப்பி நடத்த சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? சரி, நம்ம சபை சரி. அப்போ ஏன் அப்படின்னு தெரியுமா? அதுதான் அவருடைய ஊழியம், உருவாக்குறது தான் அவருடைய ஊழியம். இயேசு இந்த உலகத்தில் 3 வருஷம் ஊழியம் செஞ்சார். அவர் கூட நிறைய சீஷர்கள் இருந்தாங்க. முக்கியமாக ஒரு 12 சீஷர்கள் அவர் கூட இருந்தாங்க. அந்த 12 சீஷர்களை கூட வச்சுக்கிட்டு நான் செய்கிறதெல்லாம் வேடிக்கை பாருங்கப்பா, நான் என்னென்ன அற்புதம் செய்கிறேன், நான் எப்படி ஜெபம் பண்ணுறேன், நான் எப்படி பிசாசுகளை துரத்துறேன், அதெல்லாம் வேடிக்கை பாருங்கள், இதை போய் சொல்லுங்கன்னு சொல்ல அவர் ஜீவனோடு இருக்கும்போதே 2 பேராக பிடிச்சி என்ன பண்ணுங்க, நீங்கள் பட்டணத்துக்கு போங்க, நீங்கள் கிராமத்துக்கு போங்க, அங்கே போய் பிசாசுகளை துரத்துங்க, வியாதிகளை குணமாக்குங்க, சுவிசேஷத்தை அறிவு சொல்லி என்ன பண்ணார்? அவளை அமுச்சு விட்டு உருவாக்குனார். ஹல்லேலூயா. அதான் இன்றைக்கி நம்ம சபை செஞ்சுக்கிட்டு இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. நான் இந்த சிலுவை தியான கூட்டத்தில் என்ன டாபிக் எடுக்கணும்னு சொல்லி நான் நிறையா யோசிச்சிருந்தேன். காலையில் லோகேஷ் அண்ணன் ஒரு வார்த்தை சொன்னார், நமக்கு நிறைய வசனங்கள் தெரியும், நிறைய வார்த்தைகள் தெரியும், ஆனால் ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை தான் ஜனங்களுக்குள்ளே பேசணும்னு சொன்னார். அப்போது சகரி அங்கிள் மெசேஜ் கொடுக்கும்போது அதில் ஒரு வசனம் எனக்கு ஒரே ஒரு வார்த்தை மட்டும் எனக்கு வந்துச்சு. அந்த வார்த்தையை கொடுத்து தான் நான் ஃபுல் மெசேஜுமே எடுத்துருக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, நம்ம கண்களை மூடி ஒரு ஜெபம் பண்ணிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தான், பாவங்களை சாபங்களை சிலுவையிலே ஜெயித்தெழுந்தான். நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றி கொள்ளுவோம் அன்பு நேசரை. நம்புவோம் இயேசு ராஜனை, பற்றி கொள்ளுவோம் அன்பு நேசரை. ஆமாண்டவரே, அப்போ இந்த மாலை பொழுது உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைக்காக காத்திருக்கிறோம் தகப்பனே. அப்பா, நீங்கள் அடியனை மறைத்து உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்துங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனத்துடைய இருதயத்தை நீங்கள் திறந்தள்ளும்படியாக செபிக்கிறேன். காது உள்ளவன் கேட்க கடமை என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, எங்கள் சபையாருக்கு கேட்கிற காதுகளை கொடுங்க. ஆவியானவர் நீங்கள் வெளிப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறப்பா. நீங்கள் பேசுவீராக. உமக்கு நாங்கள் விட்டு கொடுக்குறோம், நாங்கள் சிறுகணும், நீங்கள் பெருகணும்ப்பா. இயேசு நாமத்தில் செபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, எடுத்துக்கொள்ளலாம். உபாகமம் 11:26 வசனம். 11:26. ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வச்சிருக்கிறாராம். 2 காரியம் வச்சிருக்கிறாரு. ஒன்று ஆசீர்வாதம், இன்னொன்று சாபம். சரி, எத்தனை பேர் ஆசீர்வாதத்தை சூஸ் பண்ணுவீங்க? எத்தனை பேர் சூஸ் பண்ணுவீங்க? சரி, ஆல்மோஸ்ட் எல்லாரும் என்ன பண்ணுவோம்? ஆசீர்வாதத்தை தான் சூஸ் பண்ணுவோம். சாபத்தை ஒருத்தருமே எடுக்க மாட்டோம் இல்லை? சரி, நல்லா தெரியும், யாருமே அதை எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நம்ம நினைக்கிறோம் இந்த வேதாகம புத்தகம் ஃபுல்லாக ஒன்லி பிளெஸ்ஸிங் தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம், ஒன்லி ஆசீர்வாதம் மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம்ல? அப்படி தான் நினச்சிட்ருக்கோம் இல்லையா? சரி, நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை குறித்து தான் என்ன பண்ணுறோம்? கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஆசீர்வாதங்களை வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நிறைய ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை சொல்லி ஜெபம் பண்ணுறோம். நிறைய ஆசீர்வாதமான மெசேஜ் தான் கேட்குறோம்ல. யூடியூப் எடுத்தால் ஆசீர்வாதமான மெசேஜ், இன்ஸ்டாவில் எடுத்தால் ஆசீர்வாதமான மெசேஜ், எல்லாமே ஆசீர்வாதத்தை குறித்து தான். ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தில் எழுதி சொல்லி ஜெபம் பண்ண நான் நிறைய நாள் ஜெபம் பண்ணியிருக்கிறேன். ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தில் எடுத்து எழுதி அதையே சொல்லி நான் ஜெபம் பண்ணிகிட்ருக்கேன். இன்னொன்று, நம்ம ஆண்டவர் எப்படி பார்க்குறோன்னா, அவர் ஆசீர்வதிக்கிறவராக மட்டுமே இருக்கிறாருன்னு நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லை? அதை விட இன்னும் ஹைலைட்னா தெரியுமா? வீட்டில் டிவி சேனலில் போட்டால் நம்ம பார்க்குறது கூட என்ன சேனல்? ஆசீர்வாதம் சேனல் தான், பிளஸிங் சேனல் தான் நம்ம பார்க்குறோம்ல. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் தப்பு இல்லை, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதி தான் நினைக்கிறாரு.
ஆனால் இன்னைக்கு ஆசீர்வாதத்தை குறித்து மெசேஜ் இல்லை, சாபத்தை குறித்து தான். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஏன் தெரியல நான் சாபத்தை குறித்து எடுக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த பைபிளில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் தெரியும், அதே போல் இந்த பைபிளில் சொல்லப்பட்ட எல்லா சாபமும் தெரியும். ஏன் பழைய ஏற்பாடில் சொல்லப்பட்ட பலிகள் புதிய ஏற்பாடு வரைக்கும் வந்துச்சு தெரியுமா? அவர்களுக்கு எல்லாம் ஒரே பயம், நான் ஆசீர்வதிக்கப்படணும் இல்லையோ, சாபம் என்னை பின்தொடரக்கூடாது, சாபம் எனக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் என்ன பண்ணாங்க, பலிகளை தொடர்ந்து செலுத்திட்டே வந்தாங்க. இன்னைக்கு நமக்கு ஆசீர்வாதம் தெரியுது, ஆனால் சாபம் தெரியல. சாபத்தை பற்றி தானே ஒரு தெளிவான ஒரு சத்தியம் நமக்கு தெரியலன்னா அதை நம்ம புரிஞ்சு கொள்ளலை அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் நமக்கு எவ்வளோதான் ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும், எத்தனை ஆசீர்வாதம் கொடுத்தாலும், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அது நிலைச்சி நிற்காது. ஒரு ஓட்டை பானையில், அது புது பானை தான், ஆனால் ஓட்டையாக இருக்குது, அதை தண்ணி நிரப்புனா தண்ணி நிற்குமா? நிற்காதுல்ல, தண்ணி போய்கிட்டே இருக்கும். அப்போ சாபமுள்ள ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் எவ்வளோதான் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் அது என்ன பண்ணாது? நிற்காது. ஆசீர்வாதம் நிற்கவே நிற்காது. இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் கர்த்தர் நல்ல ஆசீர்வதிச்சிருக்கிறாரு, நல்ல தொழிலை கொடுத்துருக்காரு, நல்ல வேலையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல படிப்பை கொடுத்துருக்காரு, நல்ல குடும்பம், நல்ல எல்லாமே கொடுத்துருக்கிறாரு. ஆனால் இங்கே நிறைய பேர் குடும்பத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அவருடைய ஆசீர்வாதங்கள்லாம் எங்கே போயிட்டுருக்கு தெரியுமா? ஹாஸ்பிட்டலுக்கு, கோர்ட்டுக்கு, போலீஸ் ஸ்டேஷனுக்கு, கடன்காரனுக்கு, வட்டி கொடுக்குறவனுக்கு, இஎம்ஐக்கு, இப்படி தான் போயிட்டு இருக்கு. இப்படி தான் ஆசீர்வாதங்கள் எல்லாம் போயிட்டுருக்குது. சரி, ஆனால் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இந்த இந்த சாபங்கிறது வந்து ஆசீர்வாதத்தை தங்க விடாது. அதான் சாபத்தை குறித்து எடுத்துருக்கிறேன். எங்கள் ஊரில் ஒரு ஃபேமிலியை நான் பார்த்துருக்கேன், நல்ல பெரிய ஃபேமிலி. ஒரு ஆறு பிள்ளைங்க அவங்க குடும்பத்தில், 3 ஆண் பிள்ளைங்க, 3 பெண் பிள்ளைங்க. 3 பெண் பிள்ளைகளும் திருமணம் ஆயிடுச்சு. 3 ஆண் பிள்ளைகள். அவர் தகப்பனார் முதல்ல என்ன பண்ணார்னா நல்லதாக இருந்தார், திடீர்னு ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டார். அவருடைய மூத்த மகன் எங்கள் ஊர்லேயே அவர் தான் ஃபஸ்ட்டு டிகிரி, நல்லா படித்தவர். கொஞ்ச நாள் என்ன ஆச்சு, அவருமே ஒரு மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டு வயல்வெளிலாம் சுற்ற ஆரம்பிச்சிட்டாரு. யார்கிட்டையும் பேசுறதுல அவர் ஒரு மாதிரி ஆகிட்டார். 2வது பையன் நல்லதாக இருந்தார், அவர் குடிக்க ஆரம்பித்து குடிச்சு அவருக்கும் ஒரு மாதிரி ஆகிட்டார். ஸோ 3வது பையன் நல்லா எனக்கு தெரியும், எங்கள் ஸ்கூலில் தான் படித்தான், நல்லா படிக்கிற பையன், 12th நல்ல மார்க் எடுத்தான். ஆனால் அதுக்கப்புறம் அவன் காலேஜ் போக முடியல. அதுக்கப்புறம் அவனும் அதேமாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டான். மொத்தம் 4 பேரும் மனநலம் பாதிக்கப்பட்டாங்க. அந்த 3 பிள்ளைகளும் திருமணமே நடக்கலை. எங்கள் வீட்டு பின்னாடி இதேமாரி ஒரு குடும்பம், 3 ஆண் பிள்ளைங்க. ஒரு முறை அவன் தகப்பனார் மூத்த பையனும் வண்டியில் போகும்போது ஒரு ஆக்சிடென்ட், அப்பாவுக்கு 2 கால் போயிடுச்சு, மூத்த பையன் இறந்துட்டான். 2வது பையன் குடிச்சு அதே மாதிரி ஆகிட்டான். 3வது பையன் நல்லா தான் இருந்தான். இப்போ ரீசெண்டாக 1 மாதம் முன்னாடி பார்த்தீங்க, கத்திபாரா கீழே அவனும் மனநலம் பாதிக்கப்பட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். என்ன, ஏன் இப்படி இந்த குடும்பம் இருக்குது? எங்கள் வீட்டில் நான் போய் கேட்டேன், அவனுக்கு என்ன சாபமோ, யார் என்ன செஞ்சாங்களோ தெரியல, அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, அவன் நல்லா இருக்கக்கூடாதுன்னு யாரோ சாபம் விட்டாங்க போல், என்ன சாபம்னு தெரியலன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய குடும்பத்தில், நல்லா இருக்கிற குடும்பத்தில் சாபம் என்ன பண்ணுது, அந்த குடும்பத்தை அலங்கோலமாக மாற்றிடுது, குடும்பத்தை சீரழிக்குது. இல்லை, இன்னும் நான் சொல்லிகிட்டே போகலாம். நிறைய வீடுகளில் திருமணமே யாருக்குமே நடக்கலன்னு சொன்னால் என்ன சொல்லுவோம்? ஏதோ சாபம் போலப்பான்னு சொல்லுவோம். இல்லை, யாருக்குமே குழந்தை பிறகுலாம் என்ன சொல்லுவோம்? ஏதோ சாபம்னு சொல்லுவோம். சில தொடர்ச்சியாக மரணங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அவங்க குடும்பத்தில், அப்போ என்ன சொல்லுவோம்? ஏதோ சாபம் இருக்குது போல். இன்றைக்கி ரீசெண்டாக கூட நம்ம ஏரியாவில் ஒரு பையன் சூசைட் பண்ணிட்டான்ல. அப்போ என் தம்பி கார்த்தி சொன்னான், ஆனால் என்னன்னே தெரிலடா, அவங்க வீட்டில் எல்லாமே சூசைட் தாண்டா படிக்கிறாங்க, அதுவும் ஜென்ஸ் தாண்டா பண்ணிக்கிறாங்க, ஏதாவது சாபமாக இருக்குமா அப்படின்னு எனக்கு கேட்டான். தெரிலடா கார்த்தி அப்படின்னு சொன்னேன். அப்போ பாருங்கள், இந்த சாபம் தொடர்ந்து எல்லா குடும்பத்துலேயும் அது செயல்பட்டுக்கிட்டே இருக்குதுல்ல. சரி, சாபம் எதனால் வருது? சாபத்தை யார் கொண்டு வரா? டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். சாபத்தை கொண்டு வருவது யார்? கேள்வி பதில் சொல்லுங்கள். பிசாசு. எத்தனை பேர் சொல்கிறீங்க பிசாசுன்னு? எத்தனை பேர் சொல்கிறீங்க? நம்ம சர்ச்சில் ஒரு நல்ல பழக்கம் என்ன தெரியுமா? ஆமான்னு சொல்லுங்கள், அவங்களாம் கையை தூக்கினாலும் தூக்க மாட்டாங்க, இல்லைன்னு சொன்னாலும் தூக்க மாட்டாங்க, எதுக்குமே தூக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா, நல்ல பழக்கம். சரி, நிறைய பேருக்கு பிசாசு தான் என்னத்தை கொண்டு வரான்? சாபத்தை கொண்டு வரான். சரி, உலகத்தாருக்கு சாபத்தை கொண்டு வரான், அந்த சாபம் நமக்கு வருமா? நமக்கு சாபம் வருமா? ஏன் நம்ம கிறிஸ்துவங்க, நமக்கு சாபம் வருமா? எத்தனை பேர் சொல்கிறீங்க வரும்னு? இப்போவும் தூக்க மாட்டீங்கன்னு தெரியும். எத்தனை பேர் சொல்லுங்க வராதுன்னு? வராதா? சரி, ஓகே, சரி, எடுத்துக்கலாம். என்னாகமம் 22ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம்,
என்னாகும் 22ஆம் அதிகாரம் எடுத்துட்டுமா? சரி, இந்த அதிகாரத்தில் என்ன காரியம் நடக்குதுன்னா, ஒன்று, மோவாப்புடைய ராஜா பாலாக் அப்படிங்கிற ஒரு ராஜா அங்கே இருக்கிறாரு. இஸ்ரவேல் ஜனங்களை இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் என்ன பண்ணுறாரு, எகிப்திலிருந்து கூப்பிட்டு வர்றாரு. எல்லாம் வராங்க, எதிரில் வர எல்லா தடைகளையும் மீறி துவம்சம் பண்ணிட்டு வந்துட்டே இருக்கிறாங்க. செங்கடலெல்லாம் தாண்டிட்டு வராங்க. எதிரில் வந்த ராஜாக்களை எல்லாம் போர் செய்து எல்லாம் ஜெயிச்சிட்டாங்க. அப்போ இதெல்லாம் இந்த ராஜா, இந்த பாலாக்குங்கிற ராஜா கேள்விப்படுறாரு. 3வது வசனம் வாசிங்க. இப்போ என்ன பண்ணுறாரு, அவங்க வராங்கன்னு இவர் கலக்கம், பயம் வந்துடுச்சு. ஏன் தெரியுங்களா? அடுத்த வசனம் சொல்லுது, மீதியான மூப்பரை நோக்கி, மாடு வெளியின் புல்லை மேய்கிறது போல இப்பொழுது இந்த கூட்டம் நம்மை சுற்றி இருக்கிற யாவையும் மேய்ஞ்சிரும். அவன் கூட்டத்தை பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டான், பயந்துட்டான். எப்படி இதுக்கு நம்ம பாஷை சொல்ல போனால், காஞ்ச மாடு கம்பங்கொழியில் பாயிற மாதிரி இவனுக்கு நம்ம மேலே பாஞ்சிருவானுங்க போல, ஃபுல்லாக அடித்து துவம்சம் பண்ணுவானுங்க போல அப்படின்னு சொல்லினா அடிச்சு இவனுக்கு ஒரு பயம் வந்துச்சு. உடனே இவன் என்ன பண்ணுறான், இவங்களை எப்படியாவது இவங்களை ஜெயிக்கணும்னு சொல்லி ஒரு காரியத்தை யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, அந்த தேசத்தில் இருக்கிற பிளேயாமுங்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவர் பிசாசுடைய தீர்க்கதரிசி இல்லை, தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசி, அவரை தேடி போகிறான். அவரை தேடி என்ன பண்ணுறான், ஆள் அனுப்புகிறான். ஆள் அனுப்பி, நீங்கள் எப்படியாவது வந்து இவளை நீங்கள் என்ன பண்ணணும், சபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை நீங்கள் எப்படியாவது என் கூட வாங்க. எத்தனை வசனம் அது? 6வது வசனம் வாசிங்க. அவர்கள் என்னிலும் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை முறியடித்து அவர்களை தேசத்திலிருந்து துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குறி சொல்லுதலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிளேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். இப்போ என்ன பண்றாரு, போய் சொல்றாரு, இந்த மாதிரி நீ வரணும், வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீ சபிச்சா போதும், நீங்க சபிச்சிருங்க, அவங்க சபிக்கப்பட்டாங்க, நான் அவங்கள என்ன பண்ணிடுவேன், ஜெயிச்சிடுவேன், அவங்கள நான் மேற்கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட ஆள் அனுப்புறாரு. பிளேயாம் என்ன சொல்றாரு, நைட்டு இங்கே தங்கிடுங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. நைட்டு அவங்க அங்கேயே தங்கி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் வந்து 12வது வசனம் வாசிங்கம்மா. அதற்கு தேவன் பிளேயாமை நோக்கி, நீ அவர்களோட கூட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீ அங்க கூட போவாத, ஏன்னா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, அவங்கள நீ சபிக்க வேணான்னு சொல்றாரு. இப்போ பாலா காலையில் எழுந்தோம் என்ன பண்றாரு, அவர்கிட்ட சொல்றாரு, அப்பா ஆண்டவர் உங்க கூட வரதுக்கு என்ன வந்து அனுமதிக்கல, நீங்க போயிடுங்கன்னு சொல்லி அமுச்சு விட்றாரு. திரும்பி என்ன பண்றாரு, அவர்களை விட இன்னும் கனவானா இருக்கிற ஒரு சிலர் அமுச்சு விட்றாங்க. திரும்பவும் நீங்கள் இல்லை, அவங்களை வருந்தி கூட்டுவாங்க, உங்களுக்கு என்ன வேணாலும் நான் கொடுக்குறேன், நீங்கள் எப்படியாவது வந்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை நீங்கள் சபிங்கன்னு சொல்லி 1 தடவை இல்லை 2 தடவை இல்லை 3 தடவை அனுப்புகிறாரு. அவனும் பிள்ளையாமல் இவங்க தொல்லை தாங்க முடியலன்னு கிளம்பி வராரு. ஆண்டவருக்கு நல்ல செமக்கம் வருது. நான் தான் போவேனான்னு தடவையே சொல்லிட்டேன், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டவங்கன்னு சொல்லிட்டேன், அவங்கள சபிக்காதன்னு சொல்லிட்டேன், ஆனாலும் திரும்பவும் நீ கிளம்புற, சரி போன்னு சொல்லிட்டு வழியில் என்ன பண்ணுறாரு, ஒரு தூதனை நிற்க வைக்கிறாரு. கழுதை அங்கங்கே மடித்து அந்த பிள்ளையாமுடைய ஜீவனை காத்துச்சு. சரி அப்போ ஆண்டவர் சொல்லி அனுப்புறாரு, நீ போ, ஆனால் நான் சொல்கிறத மட்டும்தான் நீ சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அங்கே அனுப்பிச்சி விட்றாரு. அங்கே இவர் போகிறாரு, எல்லாம் ரெடியாக இருக்குது, பலிபீடங்கள்லாம் ரெடியாக இருக்குது, ரெடி பண்ணிவிட்டு இப்போ அவரை சபிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட போகிறார். சரி 8வது வசனம் வாசிங்க. 23 8வது வசனம் வாசிங்க. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி. கண்மலை உச்சியிலிருந்து நான் அவனை கண்டு குன்றுகளிலிருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். யாக்கோபின் தோலை எண்ணத்தக்கவன் யார், இஸ்ரவேலின் கற்பங்க எண்ணுகிறவன் யார், கார்பங்க எண்ணுகிறவன் யார்? நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்றான். அப்பொழுது பாலாக் பிளேயாமை நோக்கி, நீர் எனக்கு என்ன செய்தீர், என் சத்துருக்களை சபிக்கும்படி உம்மை அழைப்பித்தேன், நீர் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தீர் என்றான். இப்போ இவர் என்ன பண்றாரு, இவர் எதுக்காக கூட்டு போறாங்க, சபிக்கிறதுக்காக கூட்டு போறாரு. இவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை ஆசீர்வாதமா கொடுக்குறாரு. இவர் சபிக்கணும்னு போக மனுஷன், அவங்க எல்லாம் எதிர்பார்க்குறாங்க, இவர் போய் ஆண்டவர்கிட்ட வந்து சபிக்கிற வார்த்தை கொண்டு வந்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிப்பார், நம்ம என்ன பண்ணலாம், அவளை போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி 1 தடவை 2 தடவை இல்லை 3 தடமும் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவளை ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. சாபமான வார்த்தை ஒன்றும் வரல. அப்போ அவன் பாலா கேட்குறான், நான் அவனை எதுக்கு கூப்பிட்டு வந்தேன், நீங்கள் சபிக்க சொன்னால் நீ என்ன ஆசீர்வதித்துட்டு இருக்கீங்க அப்படின்னு. அப்போ பிளேயாம் சொல்கிறாரு, கர்த்தர் சபிக்காதவனை
நான் சபிக்கிறது எப்படி இல்லை? நீ கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கலை. ஆனால் பிசாசுக்கு என்ன தெரியுமா? எப்படியாவது நம்ம சபிக்கணும். ஏன் தெரியுமா? அவன் சபிக்கப்பட்டவன். இன்னொரு விஷயம் சொல்லவா? பிசாசால சபிக்க முடியாது, அவனை போல நம்மளை மாற்ற முடியும். ஹல்லேலூயா. பிசாசுக்கு சபிக்கிற அதிகாரம் இல்லை. ஒருவேளை அவனுக்கு அந்த அதிகாரம் இருந்தால் அவன் தேசத்தில் இருக்கிற விக்கிரக ஆராதனைகளை கூட்டு வந்து அவன் சபிக்க வச்சிருப்பான். தேவ ஜனத்தை, தேவ மனுஷன் நோக்கி போயிருக்க மாட்டான் இல்லைல்ல? அப்போ இதில் தெளிவாக தெரியுது, பிசாசுக்கு நம்மளை சபிக்கிற அதிகாரம் இல்லை. இது ஏன் நான் எடுத்தேன்னு தெரியுங்களா? இன்னைக்கு ரொம்ப நாள் விசுவாசி, 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசி கூட வீட்டில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன சொல்கிறோம்? என் குடும்பத்தில் யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, என்ன சாவுனே தெரியல, என் குடும்பத்தில் இப்படிலாம் நடக்குது. நான் இன்னைக்கு சொல்கிறேன், வேதம் தெளிவாக சொல்லுது, பிசாசுக்கு தேவ பிள்ளைங்க மேலே சபிக்கிறதுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. தேவ பிள்ளைங்க மட்டும் இல்லை, யாரையுமே சபிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்புறம் எங்கேருந்து சாபம் வருது? யார் சாபத்தை கொண்டு வர? நான் தான் ரொம்ப விசுவாசமாக இருந்தேன், பிசாசு தான் சாபத்தை கொண்டு வரான்னு. அவன் ரொம்ப பாவம், ஏன்னா எல்லாத்தையும் தூக்கி அவன் மேலேயும் நம்ம போட்டுருவோம்ல. ஹல்லேலூயா. சாபம் எங்கேருந்து வருது? இப்போது தெளிவாக சொல்லிட்ட, பிசாசு கொண்டு வரல, வேறு யார் சாபத்தை கொண்டு வரா? தெரிஞ்சுக்கணும்னு தோணுதா? ஹல்லேலூயா. பிசாசுக்கு நல்லா தெரியும் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு, நம்மோட நேராக அவன் போட்டி போட்டு நம்மளை ஜெயிக்க முடியாது. ஏன்னா கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார்னு அவனுக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுறான்? அவனை போல் நம்மளை மாற்றணும்னு நினைக்கிறான். ஏன்னா ஒரு மனுஷனுக்குள்ளே சாபத்தை கொண்டு வந்துட்டா அவனை ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணலாம்? மேற்கொண்டு முடியும். சாபம்ன்ட்டு ரொம்ப ஈஸியாக அவனை மேற்கொள்ள முடியும். அதுக்காக தான் எப்படியாவது நம்மளை சபிக்கணும்னு சொல்லி அவன் போராடிட்டு இருக்கான். சரி, இந்த காரியம் அவன் சபிக்க முடியாதுன்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அவனால் சபிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு, ஆண்டவரும் சபிக்க மாட்டார்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ அவன் ஒரு சூழ்ச்சியை ஏற்படுத்துகிறான். என்ன காரியம் அப்படின்னா, அப்படியே நம்ம ஆதியாகமத்துக்கு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஆதியாகமத்தில் ஆண்டவர் எல்லாவற்றையும் ரொம்ப அழகாக எல்லாத்தையும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக என்ன பண்ணுறாரு? உருவாக்கிட்டாரு. லாஸ்ட்டாக யாரை உருவாக்கினாரு? ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்குனார். சரி, அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு. என்ன கட்டளை அது? அனைத்து கனிகளையும் புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சக்கனியை புசிக்கக்கூடாது. ஒன்று செய்யணும்னு சொல்லியிருக்காரு, இன்னொன்று செய்யாதான்னு சொல்லியிருக்காரு. இல்லை, அண்ணன் ஒரு டைம் சொன்னார், ஃப்ரீடம்னா என்னன்னு தெரியுமாப்பா? உண்மையான ஃப்ரீடம் எதுனா, நான் செய்யணும்னு நினைக்கிறது அது ஒரு ஃப்ரீடம் தான். அதை விட நான் எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேனோ அதையும் நான் செய்யக்கூடாது, அதுதான் உண்மையான ஃப்ரீடம். புரியுதா? நான் எதை செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் நான் செய்யணும், அதுதான் ஃப்ரீடம். நம்ம நம்பிட்டு இருக்கோம்ல, நம்ம எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதையும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. அதுதான் ஃப்ரீடம்ட்டு. சரிங்களா? சரி, இந்த காலத்தில் 2 காரியம் சொல்கிறாரு. நீ இது எல்லாத்தையும் புசி, ஆனால் இதை புசிக்காத. அவங்க என்ன பண்ணாங்க? புசித்தாங்களா? புசித்தாங்கள? அவர் சொன்ன வார்த்தையை மீறி அவர்கள் புசித்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்ல. புசித்தாங்க. உபாகமம் 23:5 வாசிப்புமா? சரி, ஆதியாகமம் 12 வாசிக்கலாம். சரி, அவருக்கு என்ன பண்ணுறாங்க? அந்த பழத்தை புசிக்க வேணாம்னு சொன்னோன்னே என்ன பண்ணிட்டாங்க? அதை புசிச்சுட்டாங்க. சரி, ஆண்டவர் முன்னாடியே சொல்லியிருந்தாரு, அதை நீங்கள் புசிச்சா சாகவே சாவீங்க சொன்னாரா? ஆவியில் மறிச்சாங்களா? சொன்ன மாதிரியே மறிச்சாங்களா? பிசாசு என்ன பண்ணான்? அவனை வஞ்சித்தாங்க. ஏவாளை வஞ்சிச்சு. இந்த நீங்கள் கொடுத்த புக்கில் படித்தனே, இந்த ஜாய்ஸ் மேயர் அவன் புக்கில் வஞ்சிக்கப்படுறது அப்படி என்னன்னா, ஒரு பொய்யை உண்மன் நம்புறது தான் வஞ்சிக்கப்படுறதா. புரியுதா? ஒரு பொய்யை உண்மன் நம்புறது. அப்போ பிசாசு அந்த சர்வம் என்ன பண்ணுச்சு? பொய்யை உண்மையாக சொல்லி நம்ப வச்சு ஏவாளை வஞ்சித்தது. அவளுக்கு பாவம் செஞ்சாங்க, ஆவியில் மறிச்சாங்க, உண்மைதான். அதோடு அங்கே முடிஞ்சிருச்சா? ஆண்டவர் சொன்னார்ப்பா அவர் மறிப்பாங்கன்னு சொன்னாங்க, ஆவியில் மறிச்சிட்டாங்க, அவன் கண்கள் திறக்கப்பட்டுருச்சு, அதோட காரியம் முடிஞ்சிருச்சா? ஆண்டவரில் கூட்டு விசாரிச்சாரா? முதல்ல யாரை கூப்பிட்றாரு? ஆதாமை கூப்பிட்றாரு. அப்புறம் ஏவாளை கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் சர்பத்தை கூப்பிட்டாரா? இல்லை, டைரக்டாக எங்கே போயிட்டாரு? ஸ்ட்ரைட்டாக போயிட்டாருங்க சாபத்துக்கு. யாரை முதல்ல சபிக்கிறாரு? வாசிங்க அந்த வசனத்தை. 3:14 13 சர்ப்பத்தை பார்த்து
செய்து சகல நாட்டு 13 இருந்து வாசிங்கம்மா. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஸ்திரீயை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரீயானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். யாருக்கான சாபம்? சர்பத்துக்கான சாபம். சரி, ஏன் அது நகர்ந்து போகணும் உருண்டு போகணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லும்போது இந்த வசனம் நான் யோசித்தேன். ஒருவேளை அப்போ சர்பம் என்ன பண்ணல, முன்னாடி அது ஊர்ந்து போகிறதா இல்லை, அது முன்னாடி வேற மாதிரி இருந்துருக்கு. அது பறக்கிற மாதிரி இருந்துச்சா, மனுஷன் மாதிரி இருந்துச்சா, அதெல்லாம் தெரில. ஆனால் பேசுகிற மிருகமாக இருந்திருக்குது இல்லை, பேசுகிறதுனால தான் ஏவாளை அது வஞ்சித்தது இல்லை. அப்போ அதுக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. என்ன பண்ணு, நீ என்ன மண்ணை தான் சாப்பிட்ணும், நீ மண்ணில் உருண்டு தான் போகணும்னு சொல்லி. அடுத்த சாபம் யாருக்கு பாருங்க? உனக்கும் ஸ்திரீக்கும் இல்ல, அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியா இருக்கும் போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். சரி, இப்போ என்ன பண்றாரு? உன் வேதனை, கர்ப்பத்தினுடைய வேதனையை பெருக பண்ணுவேன். அப்புறம் உன்னுடைய வேதனையோடு நீ பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்வான். நீ நம்ம பிரசவப்படும் போது எவ்வளவு வேதனைப்படுறீங்க இல்ல? இது ஆசீர்வாதமா சாபமா? சாபமா? சரி, ஒருவேளை இந்த சாபமே இல்லைப்பா, உங்களுக்கு வலியே இல்லாமல் குழந்தை பிறகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு கொடுத்தான்னு வச்சுங்க, நீங்கள் நம்ம பாப்புலேஷன் எவ்வளோ இருந்திருக்கோம் யோசிச்சு பாருங்க. எத்தனை பிள்ளைங்க தெருவில் இருந்திருப்பாங்க? பூமி தாங்கியிருக்குமா? இன்னைக்கு இந்த வலியோடு நம்ம குழந்தை பிறக்கும் போது என்ன பண்ணுறோம்? அபார்ட் பண்ணுறோம் இல்லை? சரி, பெண்ணுக்கு இந்த சாபத்தை கொடுக்குறாரு. ஆணுக்கு நீ வருத்தத்தோடு என்ன பண்ணுவேன்? வருத்தத்தோடு தான் உன் ஆகாரத்தை புசிப்பன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? அவருக்கும் ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. அப்போ பாருங்க, பிசாசு ஏன் இந்த காரியத்தை செஞ்சான்னு சொன்னால், அவனால் நேராக நம்மளை என்ன பண்ண முடியல, நேராக சபிக்க முடியல. உபாகமம் 28:15 வாசிக்கலாம். எல்லா கற்பனைகள் படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருக்கிறதற்கு அவர் சத்தத்திற்கு செவி கொடாதே போவாகில் இப்பொழுது சொல்லப்படும் சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும். இப்போ இந்த காரியம் என்ன சொல்ல வரும்னா, பிசாசு நமக்கு சாபத்தை கொண்டு வர தேவையில்லை. இங்க என்ன வசனம் சொல்லுது? அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கலனா உனக்கு சாபம் வரும், எனக்கும் சாபம் வரும். அதுதான் நான் இந்த அதனால தான் இந்த டாபிக் எடுத்தேன். ஏவாளும் ஆதாமும் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம யாருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாங்க? பிசாசனுடைய சர்பத்தினுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அதை அப்படியே செய்தபடினால, அது பிசாசு கீழ்ப்படினால, அவர் பாவம் செய்ததுனால அவர்களுக்கு சாபம் வந்துச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா? கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோமா இல்லை பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறோமா? நீ கர்த்தருடைய பிசாசுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்குறோமோ இல்லையோ, ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா நிச்சயமாக நம்ம பாவம் செய்வோம். பாவத்தினுடைய சம்பளம் மரணம்னு சொல்லுது. ஆனால் அதுக்கு நடுவில் ஒன்று இருக்குது, சாபம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கல, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியலைன்னா நிச்சயமாக நமக்கு சாபம் வரும். என்னப்பா எடுத்த உடனே சாபம் வரும் சாபம் வரும்னு இருக்கீங்க இல்லை? கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கலனா தான் சாபம் வரும். ஆபிரகாம்ங்கிற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான், கீழ்ப்படிஞ்சான், சொன்னதை செஞ்சான். கர்த்தர் அவனை என்ன பண்ணாரு? ஆசீர்வதிச்சார்ல. அவர் ஆசீர்வாதமாக இருந்தார். அவருடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டதில்ல. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு நமக்கு சாபத்தை கொண்டு வர தேவையில்லை. யார் தான் தேவை? நம்மளே போதும். சாபத்தை கொண்டு வரல, சாபம் நம்மளே கொண்டு வரும். கர்த்தருடைய சத்தத்திற்கு நாம் செவி கொடுக்கலன்னா நம்முடைய வாழ்க்கையில் சாபமான காரியங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. சரி, அடுத்த காரியம் எடுக்கலாம். ஆதியாகமம் 27:10-13 வாசிக்கலாமா? இந்த காரியத்தில் நம்ம பார்ப்போம். டைம் ஆகிட்டே இருக்கு. உன் தகப்பன் தாம் மரணம் அடையும் முன்னே உன்னை ஆசீர்வதிக்கும்படி அவர் புசிப்பதற்கு நீ அதை அவரிடத்தில் கொண்டு போக வேண்டும் என்றான். சரி, இது என்ன காரியம் அப்படின்னா, ஈசாக்கு மரிக்க போறாரு. அவருடைய பிள்ளைகள் யார்? 2 பேர். யார்? யாக்கோபு, ஏசையா. இப்போ என்ன பண்றாங்க? அவங்க அம்மா ஏசா யாக்கோபுவை எப்படியாவது அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வாங்கி தரணும்னு சொல்லி அவங்க அம்மா ஒரு பிளான் பண்ணி, யாக்கோபு என்ன சொல்றாங்க, நீ வந்து உங்க அண்ணனை மாறி போ, அவர்கிட்ட இந்த ஆசீர்வாதத்தை நீ வாங்கிட்டு வான்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. அவங்க அனுப்புறாங்க, அவர் போறாரு. அந்த 13வது வசனம் வாசிங்கம்மா. அதற்கு அவன்,
தாய், என் மகனே, உன்மேல் வரும் சாபம் என்மேல் வரட்டும், என் சொல்லை மாத்திரம் கேட்டு நீ போய் அவைகளை என்னிடத்தில் அதுக்கு கொண்டு வா முன்னாடி என்றார். வசனம் 12. ஒருவேளை என் தகப்பன் என்னை தடவி பார்ப்பார், அப்பொழுது நான் அவருக்கு எத்தனாய் காணப்பட்டு என் மேல் ஆசீர்வாதத்தை அல்ல சாபத்தை வர பண்ணி கொள்வேனே. இங்க பாக்குற யாக்கோபு பயப்படுறாரு. நான் போயிட்டு ஒருவேளை எங்க அப்பா எனக்கு கண்டுபிடிச்சிட்டாருன்னா அவர் எனக்கு ஆசீர்வாதத்தை இல்ல சாபத்தை கொண்டு வருவாரு, சாபத்தை சபிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பயப்படுறான். ஏன்? சாபம் தாய் தகப்பனுடைய வாயிலிருந்து வரும். ஹல்லேலூயா. இங்க யாக்கோபு ஈசாக்கு யாக்கோபு ஆசீர்வதிக்கிறாரு தான். அந்த ஆசீர்வாதம் அவர் பின்தொடருது. அந்த ஆசீர்வாதம் இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உள்ள இருக்குது. அதே ஆசீர்வாதம் நம்மளும் பெற்றுக் கொள்கிறோம். ஆனா யாக்கோபு பயப்படுறான், ஒருவேளை அவர் என்னை சபிச்சிட்டாருன்னா அந்த சாபம் எனக்கு பழிச்சிரும். நம்ம ஆனால் இன்னைக்கு நம்மளுடைய பிள்ளைகளை சபிக்கிறோமா? எத்தனை பேர் சபிக்கிறீங்க? ஒருவேளை நீங்கள் நேராக நீ நல்லாவே இருக்க மாட்ட, நாசமாக போயிடும் அப்படின்னு சபிக்கிறது இல்லை. உங்களுடைய கோபத்தில் உங்கள் பிள்ளைகளை என்ன சொல்லி நீங்கள் திட்டுறீங்க? நான் சொல்லுவா, மாடு மாடு சாதா மாடு இல்லை, எரும மாடு இல்லை, எரும மாடு. தொடப்பக்கட்டை எங்கே இருக்கும்? மொழியில் தான் இருக்கும் இல்லை. பொறுக்கி சாதா பொறுக்கில் பொறுக்கி நாயை வேற. நாய் என்ன பண்ணோம்? ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வரும்ல. அப்போ இந்த வார்த்தைலாம் நம்ம சொல்லி திட்டுறோமா? திட்டுறோம்ல. நம்ம வாயின் வார்த்தையை சொல்லி என்ன திட்டுறோமோ அப்படிதான் நம்ம பிள்ளைங்கள் இருப்பாங்க. எரும மாடுன்னு சொன்னால் சொர்ணம் இல்லாமல் தான் இருப்பான். எனக்கு தெரிஞ்ச பாஸ்டர், நான் ரசிக்கப்பட்ட பாஸ்டர் அப்படின்னா அவருக்கு எவ்வளோ கோவம் வந்தாலும் ஒரு வார்த்தை தான் சொல்லி திட்டுவார். டே அறிவாளி, உனக்கு அறிவாளி, நாணமணி, கோயில் மணி, நான் அவன் என்ன சொன்னேன், என்ன செஞ்சு வச்சிருக்கிறேன் அப்படின்னுவார். அந்த வார்த்தை என்ன மட்டும் இல்லை, அவன் பையனையும் அவன் பொண்ணையும் அப்படி தான் திட்டுவார். உண்மையிலேயே அவங்க பையனு இருக்க நாலேஜ் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். நல்ல நாலேஜ். அந்த பையன் இப்போ டாக்டராக இருக்கான். ஏன் தெரியுமா? அவனுக்கு இருந்த அறிவு இல்லை, அவங்க அப்பா அவனை நம்பினார் அறிவாளின்னு சொல்லி. ஹல்லேலூயா. நீங்கள் நம்ம பிள்ளைங்களை எப்படி திட்டுறோம்? நீங்கள் என்ன திட்டுறீங்களோ அப்படி தான். வசனம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. சங்கீதம் 109:17 வாசிங்க. சாபத்தை விரும்பினா வாசிங்க. சாபத்தை விரும்பினான், அது அவனுக்கு வரும். அவன் ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனுக்கு தூரமாய் விலகி. சாபத்தை நீங்கள் விரும்பினா நீங்கள் எதை விரும்புறீங்களோ அதுதான். நம்ம விரும்புகிறதா நம்ம வாயிலிருந்து வரும் இல்லை. நம்ம பிள்ளைகளை எதை சொல்லி நம்ம திட்டுறோமோ அப்படி தான் பிள்ளைகள் இருப்பாங்க. இதுக்கப்புறம் அப்படி திட்டாதீங்க. அறிவாளி, டே புத்திசாலி, டே நீதிமானே அப்படின்னு சொல்லி திட்டுங்க. உங்கள் பிள்ளைங்க அப்படியே வளருவாங்க. ஹல்லேலூயா. இன்னொரு காரணம், நம்ம சீக்கிரம் டைம் ஆகிடுச்சு. சரி, கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகள், நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளையும் உண்மையோடு ஊழியம் செய்யணும், பரிசுத்தத்தோடு ஊழியம் செய்யணும், உற்சாகத்தோடு ஊழியம் செய்யணும், பயத்தோடு ஊழியம் செய்யணும். ஏன்னு சொன்னால் எரேமியா 48:10 இப்படியா சொல்லுது, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது ஏலியினுடைய பிள்ளைகள் அவர் என்ன பண்ணாங்கன்னா, அவருக்கு அடுத்தது அவர் தான் ஆசாரியர்கள். ஏலியின் பிள்ளைங்க அப்புறம் அவர் தான் ஆசாரியர்கள். ஆனால் அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவங்களை செய்தார்கள். அவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய பலிகளை செலுத்தாமல் அதை அவர்களுக்கென்று எடுத்து வைத்து கொண்டார்கள். சபைகளில் விபச்சாரம் செய்தார்கள். துணிகரமான பாவம், ரொம்ப துணிகரமான பாவத்தை செய்து ரொம்ப ஆண்டவருடைய ஊழியத்தை அற்பமாய் செய்தபடினால கர்த்தர் அவர்களை அடித்தார், கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். அது மாத்திரம் இல்லை, ஒரு சாபத்தை அவர்கள் கொடுக்குறாரு. உடைய பிள்ளைகள் எல்லாம் வாழ வயதிலேயே அவர்கள் மரித்து போவார்கள் சொல்லி ஏலிக்கு அந்த சாபத்தை கொடுக்குறார். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்னா பயத்தோடு செய்யணும், உற்சாகமாக செய்யணும். இன்னொரு வார்த்தை கூட இருக்குது. கர்த்தர் இந்த தூர தேசத்துக்கு போகும்போது எல்லாருக்கும் 5 தாளந்து 2 தாளந்து 1 தாளந்து கொடுத்தாரு இல்லையா? மற்றவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை மல்டிப்ளை பண்ணாங்க, அதை பெருகுனாங்க. ஒருத்தன் மட்டும் என்ன பண்ணால் அதை புதைச்சி வச்சுக்கிட்டான். இன்னைக்கு கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுத்துருக்கிறாரு, ஜெபம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காருன்னா அதுலேயே சுருங்கிடக்கூடாது. அது என்ன பண்ணணும்? நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்படி வளரல, அது பெருகலை அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு சாபம் இருக்குல்ல. நம்ம அது அசதியாக இருக்கிறோம். அசதியாக இருக்கிறதுனால தான் நம்ம ஊழியத்தில் பெருகலை. நம்ம ஏன் வளரல அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு நமக்குள்ளே வரும்னு சொன்னால், நம்ம ஊழியத்தில் கர்த்தருடைய வேலையில் என்ன பண்ணுறோம்? அசதியாக இருக்கிறோம். நம்ம சபை இன்னைக்கு அசதியாக இருக்குதா? நிச்சயமாக இல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? இந்த 40 நாள் மொத்த சபையை எழும்பி ஆராதனை நடத்துது, மெசேஜ் கொடுக்குது, ஜெபம் நடத்துது இல்லை. சபை பெருகிடுச்சு, மகுழிவாக்கம் போகிறோம், சர்வீஸ் பெருகிடுச்சு. 1க்கு 4 சர்வீஸ் ஆகிடுச்சு, இங்கே 2 சர்வீஸ், அங்கே 2 சர்வீஸ். அப்போ என்ன பண்ணுது? நம்ம சபை உற்சாகமாக ஊழியங்களை செய்யுது, நம்ம சபை ஆசீர்வதிக்கப்படுது. நம்ம வளராமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை அற்பமாய் செய்கிறதுனால, அசதியாய் செய்கிறதுனால. சில பேருக்கு என்ன, ரொம்ப கேர்லெஸ். ஆண்டவருடைய ஊழியத்தை நமக்கு என்ன அதை என்ன செஞ்சுக்கலாம்ப்பா,
அப்படி நம்ம இருப்போம்னு சொன்னால் வேதம் ரொம்ப தெளிவாக சொல்லுது. அசதியாக இருந்தனா நீ சபிக்கப்பட்டவன் நம்ம சொல்லுது. நானும் சரி நீங்களும் சரி ஆண்டவருடைய காரியத்தில் அசதியாக இருப்போம்னா நம்ம சபிக்கப்பட்டோம். ஏன் வியாதி, ஏன் என் குடும்பத்தில் இவ்வளோ கஷ்டம், ஏன் எனக்கு இவ்வளோ பாடு அப்படின்னு நம்ம நான் கர்த்தருக்குள்ளே பாட சகிச்சுக்கிறேன் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அதுக்கு முன்னாடி இந்த காரியெல்லாம் நமக்குள்ளே இருக்குதான்னு பார்க்கணும். நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி இருக்குது, நம்ம பிள்ளைகளை நம்மளை எப்படி திட்டுறோம், கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம எப்படி செய்கிறோம், இந்த காரியத்தில் நம்ம கவனமாக இருப்போம்னு சொன்னால் சாபம் நம்ம குடும்பத்தில் ஆள்றதில்லை. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, கடைசியாக ஒரு வசனம் வாசிக்கலாம். கலாத்தியர் 3:13. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எதிர்க்க அர்த்தமா? கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்ம நீங்களாக்கி மீட்டுக்கொண்டு. ஓகே, இது இன்னும் பெரிய டாபிக், டைம் இல்லைனால சீக்கிரம் நான் முடிச்சுட்டேன். இன்னொரு டாபிக் அதோட ஒரு ஒரு இதுவே முடிச்சுட்டு நிறுத்திட்டேன். சரி, டைம் இல்லை. சரி, ஏன்னா சாபம்னு சொன்னோடனே சாபத்தை குறித்து பயந்துடாதீங்க. என்னப்பா இவன் சாபத்தையே பேசி என்ன பண்ணிட்டான், அவ்வளோ கொலாப்ஸ் பண்ணிட்டானே நினைக்காதீங்க. சாபம் நான் பயப்படுறதுக்காக சொல்லலை. சாபம் நம்மளுக்கு அது நம்ம கர்த்தர் கொடுக்குற காரியம் நான் சொல்ல வரல. நம்ம கர்த்தருடைய காரியத்தில் ஜாக்கிரதையாக இருப்போம்னு சொன்னால், நம்முடைய வாயின் வார்த்தையில் ஜாக்கிரதையாக இருப்போம்னு சொன்னால், ஆபிரகாமுக்கு போல கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து நம்ம கீழ்ப்படிந்தோன்னு சொன்னால் சாபம் நம்ம குடும்பத்தில் வருகிறதில்ல. ஏன்னு சொன்னால் இயேசு நமக்காக சாபமானார். இதுதான் அங்கிள் கொடுக்கும்போது ஒரு வசனம் வந்துச்சு, இயேசு நமக்காக சாபமானார். எப்படிப்பட்ட நிறைய சாபங்கள் இருக்குது வேதத்தில். எப்படிப்பட்ட சாபமாக இருந்தாலும் இந்த நாளை நம்ம உணர்ந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம்னு சொன்னால் அந்த சாபம் நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய சாபத்தை எடுத்துக்கொண்டார், அவர்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்குறார். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த வார்த்தை கொடுத்த கர்த்தர் நன்றி செலுத்துறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம், சாபம் இதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட் தான். சரி, நம்ம அப்படியே எழுப்பின ஒரு பாடலை பாடலாமா? என் பாவங்கள் என் இயேசு சுமந்து விட்டார், தன் மகனாய் தன் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. வேதத்தில் நிறைய காரியங்கள் நமக்கு இந்த சாபம்ன்ற காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? நம்ம தாய் தகப்பனை கனம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாய் தகப்பனை அநியாயமாய் வேதனைப்படுத்தினால் அதில் ஒரு காரியம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. அதே போல் சில வயசானவங்க, சில கஷ்டத்தில் இருக்கிறவங்க, ஊழியர்கள், இன்னும் பலவீனமான சூழ்நிலையில் இருக்கிறவங்க, அவர்களை நம்ம காரணம் இல்லாமல் வேதனைப்படுத்தினாலும் அந்த காரியங்கள் சாபமாக அந்த காரியங்கள் மாறிவிடுகிறது இல்லையா? அதிகாரத்தில் இருக்கிற காரியங்கள். வேதத்தில் இன்னும் நமக்கு இந்த எரேமியாவில் 48:10 நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். பாருங்கள், ரொம்ப சாதாரணமாக தான் இருக்குது அந்த வார்த்தை. இங்கே வந்து முன்னாடி வந்து பிரசங்கம் பண்ணுறவங்க, இன்றைக்கி நான் கூட பார்த்தேன், இது ப்ரேயர் பாயிண்ட் எல்லாம் பிரிண்ட் அவுட் எடுத்து அழகாக பண்ணியிருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அற்பமாக நீங்கள் எண்ணலை. ஒரு கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் இருந்து ப்ரேயர் நடத்திட்டு போகிறோம், நம்ம நடத்தலாம், அப்படி இல்லை. ஜனங்கள் இத்தனை பேர் வருகிறாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் என்னென்ன காரியங்கள் என்னால் முடிஞ்சதை நான் செய்யணும். அதுதான் வந்து ஜாக்கிரதையாய் செய்கிறது இல்லையா? ஸோ நமக்கு அதே போல் கிருபைகள், வரங்களை ஆண்டவர் கொடுத்துருப்பார், அழைப்பு கொடுத்துருப்பார். அந்த காரியத்தில் நாம் தவறணும்னு சொன்னால் நமக்கு ஒரு கிருபை வரத்தை கொடுத்துருக்கிறாரு, அதை நம்ம ஜனங்களுக்கு நம்ம பிரயோஜனப்படுத்தலைன்னு சொன்னால் அதான் அசதியாய் செய்கிறது. அதெல்லாம் நமக்கு சாபமாய் வருகிறது. ரத்தம் சிந்தாதபடி அந்த அதே வசனத்தில் பாருங்கள், ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் யார்? இது கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். ரத்தம் சிந்தாதபடி தன் பட்டயத்தை அடக்கி கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? சண்டைக்கு போனால் ரத்தத்தை பார்க்கணும், ஓகே. தன் பட்டயத்தை, இது வந்து கர்த்தருடைய வேலையை செய்கிற காரியத்தோடு வருது. அசதியாய் செய்கிறவன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் கேர்லெஸ்ஸாக செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதே தான் கர்த்தருடைய வேலையிலேயே தான் இது என்னது, அதே வசனத்தில் தான் வருது பாருங்க. ரத்தம் சிந்தாதபடிக்கு தன் பட்டயத்தை, பட்டயம் என்னது? கர்த்தருடைய வேலை செய்யனுடைய பட்டம் என்னது? வேதம் இல்லையா?
இந்த வேதத்தை யூஸ் பண்ணும்போது சில வேளை காயப்படுத்தும், சில வேளை காயப்படுத்தாம இருக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த காரியங்களை ஐயோ இது இல்லை, இது ஹர்ட் ஆகிடும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்துறதுக்கான டெம்டேஷன் வரும். எந்த ஊழியக்காரனுக்கும் வரும், எனக்கும் வரும். ஆனால் அந்த வார்த்தைகளை நம்ம சொல்லி தான் ஆகணும். ஏன்னா அது சரிப்படுத்த வேண்டிய காரியங்களாக இருக்கும் இல்லையா? எரேமியா 17:5 மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லு. இதெல்லாம் தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கிறது இல்லையா? ஆனால் நமக்கு கடைசியாக அந்த சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. கலாத்தியர் 3:13 மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். மரத்தில் நமக்காக இயேசு தூக்கப்பட்டிருக்கிறார். அல்லேலூயா என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அல்லேலூயா எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்து எனக்காக சாபமாயிட்டார். கிறிஸ்து எனக்காக சாபமாகி விட்டார். அதனாலதான் நமக்கு சாபம் இல்லை. அல்லேலூயா ஆமென். அதனால நமக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அவருடைய ரத்தம் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறது. நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்காரு. ஏன்னு சொன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்துல நம்ம தவறுவோம் இல்லையா? சோ ஆண்டவருடைய ரத்தம் தான் நமக்கு பாதுகாப்பு. ஆண்டவருடைய அந்த மரணம் தான், அவர் நமக்காக சாபமாயிட்டார்ன்ற சத்தியம் தான் ரொம்ப முக்கியமான சத்தியம். அதை நம்ம விசுவாசிக்கணும். ஆண்டவரே என்கிட்ட நான் காரியங்கள் ஒரு சில காரியங்கள் எல்லாம் நான் தவறி இருப்பேன், ஆனா இந்த காரியங்கள் எல்லாம் மன்னித்துருங்க, எனக்காக நீங்க சாபம் ஆயிட்டீங்க, அதனால நான் சாபத்தை நான் சுமக்க தேவையில்லை. ஹல்லேலூயா. ஒருவேளை சில ஜெனரேஷன்ஸா கூட நமக்கு தெரியாம நமக்கு முன்னாடி இருந்தவங்க காரியங்களை செஞ்ச காரியங்கள்லாம் கூட இல்லையா, அதெல்லாம் கூடிய காரியங்களா இருக்கலாம். ஆனா என்னைக்கு ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்படுகிறானோ அவனுடைய வாழ்க்கையிலே இயேசு நமக்காக சாபமாகி விட்டார் என்கிறதான அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து விடுகிறது. அல்லேலூயா. கண்களை மூடி நம்ம அப்படியே நம்ம பாடலை பாடி நம்ம ஷம் பண்ணலாமா? என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாக்கப்பட்டேன். இனி நான் பாவி அல்ல, பரிசுத்தமாக்கி விட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நேசரின் பின் செல்லுவேன், நான் திரும்பி பார்க்க மாட்டேன். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், என் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், என் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார், ஆழ்கடலில் எரிந்து விட்டார், காலாலே மிதித்து விட்டார். நினைவு கூற மாட்டார், என் நேசரை துதிக்கின்றேன். நினைவு கூற மாட்டார், என் நேசரை நினைவு கூற மாட்டார். எல்லாத்தையும் ஆழ்கடலில் எரிந்து விட்டார். என் இயேசு மன்னித்து விட்டார், என் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார், என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், என் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்றேன், மறுபடி பிறந்து விட்டேன். பழையன கழிந்தனவே, நான்
புதிய படைப்பானே, பழையன களைந்தனவே, நான் புதிய படைப்பானே. என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், என் மகனா என் இயேசு ஏற்றுக்கொண்டார். என் பாவங்கள் என் இயேசு மன்னித்து விட்டார், தன் மகனாய் என் இயேசு ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து முடித்துடலாம். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம் வாசிங்க. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய பிள்ளைகளை யார் ஆசீர்வதிக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென். இது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் இல்லையா? நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சரி, அடுத்தது உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன் சபிப்பேன். இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக், இது வந்து ஆட்டோமேட்டிக். ஸோ நம்ம ஆசீர்வதிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு அனுமதியை கொடுத்திருக்கிறாரு. ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஆசீர்வதிக்க அனுமதி பெற்றிருக்கிறேன். ஆசீர்வதிக்க அனுமதி பெற்றிருக்கிறேன், ஆசீர்வதிக்க மட்டுமே அனுமதி பெற்றிருக்கிறேன். ஆசீர்வதிக்க மட்டுமே அனுமதி பெற்றிருக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. கோவத்துல நம்ம சபிக்கவே வேண்டாம். அல்லேலூயா. ஏன்னா அந்த நெகட்டிவ் இது நமக்கு தேவையே இல்லை இல்லையா? மற்றவர்கள் சபிக்கப்படுறதுனால நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோமான்னு பார்த்தா அது இல்லை. நான் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும். நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஸோ நம்மளை சபிக்கிறவன ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்கா அந்த காரியத்தை செய்யறாரு. அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம கேரி பண்ண வேண்டாம் இல்லையா? ஸோ நம்ம கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்போம். நமக்கு ஒருவேளை விரோதமாய் காரியங்களை, ஒருவேளை பொய்யாய் தவறான காரியங்களை செய்வார்களானால் அந்த காரியங்களை உண்மையாய் நம்மை நியாயந்திருக்கிற தேவனிடத்துல நம்ம அந்த காரியத்தை ஒப்பு கொடுத்துடணும். ரெடியா? அல்லேலூயா. சோ நம்ம சபிக்க வேண்டாம். நம்மை ஆசீர்வதிக்கிறவர்களை உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. நம்மை பூமியில் உள்ள எல்லா சந்ததிகளுக்கும் வம்சங்களுக்கும் ஆசீர்வாதமாக வைக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. சோ ஒரு பக்கம் நம்ம சாபத்தை குறித்து நாம் பயப்பட தேவையில்லை. ஏன்னு சொன்னா இயேசு நமக்காக சாபமாகி விட்டார். நம்முடைய சாபத்தை எல்லாவற்றையும் அவர் சுமந்து கொண்டார் என்கிறதான காரியத்துல நம்ம உறுதியாய் நம்ம இருக்கலாம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா, இந்த நாளிலேயும் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரேப்பா, நாங்கள் ஆண்டவரே உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படியாமல் போகிவிடாதபடிக்கு எங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரேப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, நீர் எங்களுக்காக ஆண்டவரே சிலுவையிலே எங்களுடைய சாபங்கள் எல்லாவற்றையும் நீர் சுமந்து தீர்த்தபடினாலே நாங்கள் உமக்கு நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, யாக்கோபுக்கு விரோதமான ஆண்டவர் குறிசொல்தல் ஆண்டவரேப்பா இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லைன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. இஸ்ரவேல் ஜனங்களை ஒருவரும் சபிக்க முடியாது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 அப்பா. எங்களுக்காக நீங்க சிலுவையில சாபமா இருக்கிறீங்க, சாபமாகவே நீங்க மாறிட்டீங்க. அதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சாபத்தை நீக்குவதற்காக நீங்க அடிப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறப்பா, வார்த்தை கொண்டு வந்து ஜெபராஜ் தம்பி கர்த்தனை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து நீங்க பயன்படுத்துங்க. கர்த்தருடைய கரம் அவரோடு கூட இருந்து ஆண்டவரை பயன்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும்ப்பா. ஆராதனை நடத்தினதான ஆண்டவரே பாட ரூல்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம். கூட பாடினதான ரேச்சல் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. சுதர பிள்ளைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். தொடர்ந்து நீங்க பயன்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, இதனால இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மேலையும் கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரேப்பா, என்னென்ன காரியங்கள்ல போராட்டங்களை ஆண்டவரே போராடி கொண்டு இருக்கிறார்களோ ஆண்டவரே, அந்த காரியங்களிலே ஆண்டவரே நீர் விடுதலை நீர் கொடுக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா ஆண்டவரே. நீர் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறீர், காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறீர், அதிசயங்களை செய்து கொண்டே இருக்கிறீர். Thank you Father. நன்றி 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா
ஆண்டவரே எங்களுடைய காரியங்கள்ல ஒரு காரியம் கூட ஒருவருடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே தவறாதப்பா, ஆசீர்வாதங்கள் தவறாத ஆண்டவரே. ஆண்டவரே இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்க நிறைவேற்றுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரேப்பா எப்படிப்பட்ட போராட்டங்களா இருந்தாலும் சரி ஆண்டவரேப்பா, ஒருவேளை ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய குறைகள் நிமித்தமாக தவறுகள் நிமித்தமாக வந்த போராட்டங்களா இருந்தாலும் சரி ஆண்டவரே, மற்றவர்களால் ஆண்டவரே வீணாய் கொண்டு வரப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்களா இருந்தாலும் சரி ஆண்டவரே, ஏதோ ஒரு இழப்பு நிமித்தமாய் வந்ததான் ஆண்டவரே போராட்டங்களா இருந்தாலும் சரி ஆண்டவரே, எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் இந்த நேரத்திலே அப்பா, இந்த நேரத்துல கர்த்தருடைய கரம் ஆண்டவரே பிள்ளைகள் மேல ஆண்டவரே அமரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே தேவையில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க. அந்த போராட்டங்களிலே கர்த்தருடைய கரம் இருந்து ஒரு விடுதலை கொண்டு வரட்டும் ஆண்டவரே. சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. ஆவியானவர் தாமே விடுதலை கொண்டு வருகிறவர் ஆண்டவரே. ஆவியானவர் தாமே ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறவர் ஆண்டவரே. எல்லா இருளும் அகன்று போகட்டும் ஆண்டவரே. வெளிச்சம் உண்டாகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சாபங்கள் எல்லாம் அகன்று போனதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வாதங்கள் உண்டாயிருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, தாழ்த்துகிறோம், தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம். பெரிய காரியங்களை நீங்க செய்யுங்க. தொடர்ந்து இந்த கூட்டங்களை நீங்க ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா.